விடுதலை சிறுத்தைகளால் ஒரு கொடியேற்ற முடியுதா? தமிழக வெற்றி கழகத்தால் ஒரு கொடியேற்ற முடியுதா? அப்போ நீங்கள் என்ன ஜனநாயகவாதியாக இருக்கிறீங்க? நீங்களும் பாசிசத்தை எதிர்க்கிறோன்றதுனாலையும் திமுகவை எதிர்க்கிறோன்றதுனாலையும் ஒரு கொடி கூட ஏற்ற விடாம பண்றீங்களா? அப்போ அதே அடக்குமுறையை தானே நீங்க கொண்டு வந்துகிட்டு இருக்கிறீங்க. திமுக ஊடக வட்டாரங்கள் என்ன சொல்றாங்கன்னா, அது ஒன்றும் புரட்சிகர கட்சி கிடையாது, நம்ம ஒரே டைம்ல எதிர்பார்க்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் ஏன் இவ்வளவு அடிக்கிறீங்க? ஏன் இவ்வளவு தாக்குதல்? நெறியாளர், கல்வியாளர், பத்திரிகையாளர், திமுக ஆதரவாளர், திமுக காரர், ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? ஏன்? திரும்பவும் சொல்றேன், உங்களை யார் அதிகமாக விமர்சனம் செய்கிறார்களோ அவர்களே உன்னை கண்டு அஞ்சுகிறான்னு சொல்ற ஃபிடல் காஸ்ட்ரோ. புரியுதுங்களா? இன்னைக்கு அதிகமா விமர்சனம் செய்யக்கூடியது திமுக தான். அப்ப அதிகமா பயப்படக்கூடியவர்கள் நீங்க தான். உங்களுக்கு மாற்றாதான் இந்த மண்ணையும் மக்களையும் மாற்றணும், மாற்றத்தை உருவாக்கணும், மக்களாட்சியை கொண்டு வரணும் தலைவர் தளபதி அவர்கள் களத்துக்கு வந்திருக்கிறாரு. எந்த ஒரு வித எதிர்பார்ப்பும் இல்லாம. உங்கள் மீது 1000 ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. அத்தனையும் எத்தனையோ வடிவங்கள்ல இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கு. உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை நீங்களே ஓரங்கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்களே பதவி விலக சொல்றீங்க, நீங்க அவர்களுடைய பதவிகளை பறிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இங்க எதுக்குமே உங்களால எந்த ஊழல் கரைகளை சொல்ல முடியும்? அப்போ நீங்க விமர்சனங்கள் மட்டும்தான் பண்ண முடியும். உங்களுடைய அறிக்கைகள் அத்தனையும் காகிதத்துல தான் இருக்குது, களத்துல இல்ல. களத்துக்கு வாங்கன்னு சொல்றோம்.